அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் சரிங்களா. பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்கில் வந்துட்டு தேர்ட் பார்ட், அதாவது லெட்டரிங், டைமென்ஷன் ஸ்டைல்ஸ், லைன்ஸ், ஆங்கிள்ஸ், அதுக்கப்புறம் ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு கவர் பண்ண போகிறோம் நம்ம சரிங்களா. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது சர்வேயர் ப்ளஸ் டிராஃப்ட்ஸ்மேன் ரெண்டுக்கான இது தான் சரிங்களா. ஸோ சர்வேயர் படிக்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா இது வந்துட்டு சிலபஸில் என்ன இருக்கோ அது இருக்கும். ஸோ டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் 1-2 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். டிராஃப்ட்ஸ்மேன் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வேணும், எனக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் டிராஃப்ட்ஸ்மேனுக்கான பிளேலிஸ்ட் 10 யூனிட்டுக்கான பிளேலிஸ்ட் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைக்கும். ஒவ்வொரு யூனிட் வைஸாக வந்துட்டு இருக்கும், அதை பாருங்கள். ஓகே. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு டெஸ்ட் பேட்சஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு சரிங்களா. டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிங்க, அதாவது சர்வேயர் ப்ளஸ் டிராஃப்ட்ஸ்மேன் ரெண்டும் சேர்த்து அப்படின்னா வந்துட்டு 600 ருபீஸ். ஓகே. ஸோ 600 ருபீஸ் வந்துட்டு வரும். ஸோ இண்டிவிஜுவலாக எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னா வந்துட்டு 350 ருபீஸ். ஓகே. இங்கிலீஷ் மீடியம் தான் டெஸ்ட் பேட்ச். அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேன் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா வந்துட்டு 50 ருபீஸ். ஸோ இதை பற்றினா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா வந்துட்டு 8072014349 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜில் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஷெட்யூல் வேணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. கண்டிப்பாக ஷெட்யூல் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கேளுங்க. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ. இந்த வீடியோ இல்லை, எந்த சேனலில் நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தெர் இஸ் நத்திங் மச் தென் தட். ஓகேங்களா. நீங்கள் ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகுது, ஏதோ ஒரு எக்ஸாமில் 1 மார்க்னாச்சும் வருது அப்படின்னா அதனால் ஸோ அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேர் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 400 பேர் வீடியோ பார்க்குறாங்க, அதில் 10 பேர் லைக் பண்ணால் நம்ம போடுற கண்டென்ட் வந்துட்டு வர்த்து இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது சரிங்களா. ஸோ வீடியோ பார்க்குறீங்க, அது பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்? வீடியோ பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட யாரும் பைசாவும் கேட்குறது இல்லை, ஃப்ரீயாக தான் பார்க்குறீங்க. ஸோ கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், விச் எவர் வீடியோ இட் இஸ். ஓகே. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக தான் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போகிறோம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இப்போ இந்த இது நீங்கள் பார்க்குறீங்க ஐடி மெட்டீரியல். இப்போ இந்த மெட்டீரியல் வச்சு மட்டும் நான் கிளாஸ் எடுக்கல சரிங்களா. என்னோட மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் 2-3 சென்டரோட மெட்டீரியல்ஸ் வச்சு ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்குன்னு வந்துட்டு இப்போ ஒரு 1 மணி நேரம் வீடியோனா அதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு எடுக்கிறோம். அதனால் ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. யூஸ்ஃபுல்லாக இல்லைனா விட்ருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி டூ லைக் த வீடியோ. ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக் உள்ள வரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டரிங் ஸ்டைல்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. லெட்டரிங் ஸ்டைல்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ லெட்டரிங் ஸ்டைல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஒரு டிராயிங் எடுத்துக்கிறோம். அந்த டிராயிங்கில் வந்துட்டு எழுதுகிறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி வந்துட்டு நம்ம அந்த லெட்டரிங்ஸ் வந்துட்டு எழுதலாம் சரிங்களா. அதுக்கு என்ன ஐஎஸ் நார்ம்ஸ் இருக்குது. ஒரு இப்போ கேபிட்டல் லெட்டர் எழுதுறோம்னா அதோட ஹைட் என்ன இருக்கணும், விட்த் என்ன இருக்கணும், 2 லெட்டருக்கு நடுவில் இப்போ இந்த இன்ஜினியரிங் டிராயிங்னு இருக்குது, இப்போ இதுக்கு நடுவில் இந்த ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும் சரிங்களா. ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும், ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும், வார்த்தைக்கும் வார்த்தை நடுவில் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும் சரிங்களா. ஸோ லைன் இப்போ கோடு போட்ட இதில் எழுதுவோம், இப்படி என்ன பேஸ் லைன் வச்சு எழுதுவோம். ஸோ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும். இந்த பேஸ் லைனில் வந்துட்டு இப்போ எழுதுகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம இதான் லைன் அப்படின்னு வச்சுங்க, எஃப் இப்படி போடுறோம் அப்படின்னா இந்த எஃப் வந்துட்டு இந்த பேஸ் லைனை தாண்டி எவ்வளோ வரணும், மேலே எவ்வளோ போகணும். இப்போ ஜி வந்துட்டு இப்படி தான் போடுவோம் கீழே சரிங்களா. ஜி வந்துட்டு பாடி இதில் உட்காரணும், டேல் கீழே வரணும், இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வந்துட்டு தேவை, இது எல்லாமே வந்துட்டு இந்த யூனிட்டில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த சாப்டர். ஓகே. இந்த சாப்டர் வந்துட்டு இதை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் கிராஃபிக்கல் எலமெண்ட்ஸ், லைன்ஸ், ஆர்க், சர்க்கிள்ஸ், அதில் அந்த டெக்னிக்கல் டிராயிங்ஸ் வில் கண்டெயின் ரிட்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஒரு டிராயிங்கில் வந்துட்டு ரிட்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ இது ஒரு சர்க்கிள் அப்படின்னா வந்துட்டு இது இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதோட டயமீட்டர் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிட்டன் இன்ஃபர்மேஷன் இதை வச்சு தான் இந்த சர்க்கிளோட டயமீட்டர் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ரிட்டன் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் வந்துட்டு அந்த சர்க்கிளோட சில இதை வந்துட்டு நமக்கு தெரியும், ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு லெட்டரிங். ஸோ தீஸ் ரிட்டன் இன்ஃபர்மேஷன் ஆர் ரெஃபர் டு அஸ் லெட்டரிங். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு லெட்டரிங் அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஸோ மெனி ஸ்டைல்ஸ் ஆஃப் லெட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இது காமனாக யூஸ் பண்ணுறது கோத்திக், ரோமன், இட்டாலிக், டெக்ஸ்ட், இதெல்லாம் வந்துட்டு
காமனாக யூஸ் பண்ணுறது சரிங்களா. காமனாக யூஸ் பண்ணுற லெட்டரிங் ஸ்டைல் ஓகேங்களா. காமனாக யூஸ் பண்ணுற லெட்டரிங் ஸ்டைல் ஓகே. வேற வந்துட்டு மெயினானது அதாவது இந்த பெஸ் இருக்குல்ல, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், இந்த பெஸ் ரெக்கமெண்ட் பண்ணது ஒரு 3 இது இருக்கு. ஒன்று வந்துட்டு லாட்டின் ஓகே, லாட்டின், இன்னொன்று வந்துட்டு சைரிலிக், இன்னொன்று வந்துட்டு அண்ட் கிரீக். இது 3ம் வந்துட்டு பெஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது சரிங்களா. ரெக்கமெண்ட் பண்ணுறது ஓகே. காமனாக கைண்ட்ஸ் ஆஃப் இதெல்லாம் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த எழுதுறேன்ல இதை வந்துட்டு உங்களுக்கு நான் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த இதை நான் பிடிஎஃபை ஷேர் பண்ணிடுவேன் ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறவங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ மீதி வீடியோஸ் பார்க்குறவங்க கைண்ட்லி மேக் அ நோட் ஆஃப் இட். ஏன்னா டெஸ்ட் பேட்ச்சில் வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். ஸோ அதனால தான் ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான ரைட்டிங் ஸ்டைல்ஸ் ஓகேங்களா. ஃபியூ ஸ்டைல்ஸ் பெஸ் ரெக்கமெண்ட் பண்ண ஃபியூ ஸ்டைல்ஸ் ஓகே, ரெக்கமெண்டட் பை பெஸ் ஓகேங்களா. ஸ்டைல்ஸ் பெஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் ஹைட்ஸ் அண்ட் வித்ஸ் ஓகேங்களா. இந்த முக்கியமானது என்னன்னா வந்துட்டு இந்த இதுக்கான ஐஎஸ் கோட். ஸோ அதாவது லெட்டரிங் இந்த ஹைட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஐஎஸ் கோட் வந்துட்டு இதுதான் ஓகே. ஸோ ஐஎஸ் 96091983 ஓகேங்களா. 1983 ஸோ முக்கியமானது ஓகே. ஸோ அதாவது லெட்டரிங் வந்துட்டு என்ன ஹைட்டில் இருக்கணும் என்ன விட்த்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு இந்த லெட்டரிங் வந்துட்டு அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. அதாவது எப்படி சொல்கிறது, சாரி, அந்த அப்பர் கேஸ்னா மேலே நம்ம எழுதுறது சரிங்களா, மேலே வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் எழுதுகிற மாதிரி சரிங்களா. லோயர் கேஸ் லெட்டர் அப்படின்னா வந்துட்டு ஸோ கேபிட்டல் லெட்டரில் ஸோ எப்படி சொல்கிறது மேலே வருது. இப்போ ஹெச் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு அப்பர் கேஸ் மேலே வருது. ஸோ இப்போ ஜி அப்படின்னா வந்துட்டு லோயர் கேஸ் சரிங்களா. லோயர் கேஸ் லெட்டர் வித்தவுட் டெய்ல் ஆர் ஸ்டெம் அப்படிம்பாங்க. ஸோ இதான் வந்துட்டு டெய்லு ஸ்டெம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அப்பர் கேஸ் லோயர் கேஸ். ஸோ இதில் வந்துட்டு என்ன ஹைட் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்துட்டு இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2னா வந்துட்டு ஒன்றும் இல்லை. இப்போ காமனாக இதோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 ஓகே. அடுத்தது 3.5, 5, 7, 10, 14, 20 mm இந்த மாதிரி வந்துட்டு இதோட ரேஷியோஸ் வந்துட்டு இருக்கும் சரிங்களா. இந்த ரேஷியோஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ 2.5 அப்படின்னா ஃபஸ்ட்டு 2.5 மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஓகே. ஸோ 2.5 இன்டூ √2 ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட் 2 இருக்கும், அது வந்துட்டு √2 ஓகே. √2 ஸோ 2.5 இன்டூ √2 ஓகேங்களா. √2ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2.5 இன்டூ 1.414. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3.49 சம்திங் வரும். ஸோ அப்போ 3.5. அதே மாதிரி இப்போ 3.5க்கு அடுத்த நம்பர் வரும்னா 3.5 இன்டூ √2, 5 இன்டூ √2, 7 இன்டூ √2னா அடுத்தது வந்துட்டே போகும். 2.5, 3.5, 5, 7, 10, 14 இந்த மாதிரி வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இந்த ரேஷியோ எந்த இதில் போகுது அப்படின்னு கேட்பாங்க சரியா. ஸோ √2 ஓகே. √2 இதே தான் டிராயிங் ஷீட்டில் சொல்லியிருந்தேன். சக்ஸசிவ் டிராயிங் ஷீட் வந்துட்டு என்ன 1:2 ரேஷியோ அப்படின்ட்டு சரிங்களா. 1:2 ரேஷியோ 1:2 ரேஷியோ அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் சில பேருக்கு தான் இல்லை தப்பு 1:√2 சார் அப்படின்னு. 1:√2 வந்துட்டு அந்தந்த டிராயிங் இப்போ வந்துட்டு 841 × 1189 அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ வந்துட்டு என்னது 1:√2. இதுதான் வந்துட்டு இது 1 இது √2 ஓகேங்களா. இந்த ரேஷியோ நான் என்ன சொன்னேன்னா சக்சசிவ் பேப்பர்ஸ் அப்படின்னா அடுத்தது இப்போ அடுத்த பேப்பர் சைஸ் வந்துட்டு இங்கே 841 இங்கே 594ன்னு வரும் சரிங்களா. இது A0ஓடது இது A1ஓடது வந்துட்டு இப்படி வரும். இதுக்கும் உள்ள இதுதான் வந்துட்டு 1:2 ஓகேங்களா. இதுக்கும் உள்ளது தான் வந்துட்டு 1:2. எதை வச்சு 1:2ன்னு சொல்றாங்கன்னா இப்போ இதுக்கும் இது A0ஓட ஏரியா வந்துட்டு 1 மீட்டர் ஸ்கொயர் ரைட்டா. 1 மீட்டர் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும். அதே வந்துட்டு A1ஓட ஏரியா எடுத்தீங்கன்னா 0.5 மீட்டர் ஸ்கொயர் ஓகே. அப்போ இந்த 0.5க்கும் 1க்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா 1:2 அப்படின்னு வரும். அதை தான் வந்துட்டு இதில் சொன்னது ஓகேங்களா. லாஸ்ட்டு அந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னது. அது நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு இது தப்பு இது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் நான் சொன்னது கரெக்டு தான் ஓகே. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேனோ அதை கரெக்டாக தான் வந்துட்டு சொன்னேன் ஓகே. ஓகே ஸோ இந்த இதுக்கு வரலாம். ஸோ இதில் வந்துட்டு இந்த ரேஷியோவில் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஷியோஸ் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வந்துட்டு 2 மெத்தடில் வந்துட்டு இது பண்ணுறாங்க ஓகேங்களா. அதாவது இந்த ஹைட்ஸ்
இந்த அதாவது கேபிட்டல் லெட்டரை வச்சு ஒன்று, ஸ்மால் லெட்டர்ஸை வச்சு ஒரு இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பிரிக்கிறாங்க ரெண்டா. ஸ்டாண்டர்ட் ஹைட்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்கணும், அந்த லைன் திக்னஸ் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு ஏ, ரைட்டா, ஒன்று வந்துட்டு லெட்டரிங் ஏ, இன்னொன்று வந்துட்டு பி, லெட்டரிங் பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிரிக்கிறாங்க. இந்த ஏ இதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு திக்னஸ் வந்துட்டு h/14 அப்படின்னு வரும். சரிங்களா, h/14. ரொம்ப இன்டெப்தா நுழைஞ்சு அதில் இது என்ன அது என்னலாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரிங்களா, ரொம்ப இன்டெப்தா வந்துட்டு நுழைய வேணாம். சரிங்களா, அதே லோயர் கேஸ் இது நம்ம அந்த பிக்கு, லெட்டரிங் பிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு h/10, ரைட்டா. இது h/14, இது h/10. ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு ஒரு விட்த்து, அதே மாதிரி லோயர் கேஸ் லெட்டர் நியூமரல்ஸுக்கு ஒரு விட்த்து. ஓகே, ஸோ இந்த விட்த்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1 5 6 7 8 9, அதுக்கப்புறம் 12. இங்கே 1 3 4 5 6 7 6 7 9 10 அப்படின்னு வந்துட்டு வரும். ஓகேங்களா, இதான் வந்துட்டு விட்த் ரேஷியோ. ஸோ இதில் உள்ளார இருந்து இந்த மாதிரி என்ன லெட்டர் என்ன விட்த்து கேட்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. மெயினாக வந்துட்டு இந்த இது பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ, ஸோ அதே மாதிரி லாஸ்ட் வந்துட்டு டபிள்யூ, இங்கே ஜேஎல், இங்கே எம், இங்கே சிஇஎஃப், இங்கே ஏக்யூ விஎக்ஸ்ஒய். ஸோ இது மட்டும் வந்துட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுங்க முடிஞ்சா. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு கேட்கறதுக்கு என்னன்னா இந்த கோட் கேட்பாங்க. என்ன லெட்டரிங்கோட அந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்டுக்கு என்ன கோட், ஸோ எப்படி பிடிக்கிறாங்க, லெட்டர் ஏ லெட்டர் பின்னு பிரிக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு என்னது h/14. ஓகே, h/14. அதே இந்த இதுக்கு h/10. ஓகே, இந்த பி இதுக்கு, ரைட்டுங்களா. ஸோ இதில் வந்துட்டு 1 5 6 7 8 9 12. ஸோ அதே வந்துட்டு லோயர் கேஸ் இதில் வந்துட்டு 1 3 4 5 7 9 10. சரிங்களா, 7 9 10. ஸோ இந்த லெட்டரிங் இதுலையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, ஸோ ஸோ இதுதான். இதில் வந்துட்டு நம்பரிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7, இந்த 7 விட்த் தான் வந்துட்டு 2 4 6 7 0 9. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த விட்த் தான் வந்துட்டு நீங்கள் நம்ம போடணும். ஓகேங்களா, ஸோ 0 2 4 6 7 0 8 9, அதுக்கப்புறம் 3 5லாம் வந்துச்சுன்னா 6D தான் வந்துட்டு போடணும். ஓகேங்களா, இந்த நம்பரிங் எது ஞாபகம் வச்சுங்க. ஸோ 3 5 வந்தால் மட்டும் என்னது 6D, 3 5 வந்தால் மட்டும் 6D. ஓகேங்களா, மீதி 2 4 6 7 0 8 9 வந்துச்சுன்னா 7D, ரைட்டா. ஸோ இதை மட்டும் வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க, லோயர் கேஸ் லெட்டர் அண்ட் நியூமரல்ஸ்க்கு என்னென்ன இது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பிக்கு, சரிங்களா, இதில் வந்துட்டு h/10, ஹைட் பை 10. ஓகே, h/10. ஸோ இதில் வந்துட்டு 1 4 5 6 7 9. ஓகேங்களா, ஸோ அதில் வந்துட்டு 1 5. ஸோ இதுக்கு முன்னாடி லெட்டரிங் ஏல பார்த்தது 1 5 6 7 8 9 12 பார்த்தோம். என்ன செக் பண்ணிக்கலாம். 1 5 6 7 8 9 12. ஓகே, ஸோ இங்கே 1 4 5. ஓகேங்களா, 1 4 5 6 7 9 அவ்வளோதான். ரைட்டா, சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இதில் இது ஜஸ்ட் ரீட் அவுட்டு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இது மனப்பாடம்லாம் பண்ண வேணாம். திருப்பி திருப்பி ஒரு 4 5 தடவை பார்க்கும்போது அதுவே வந்துட்டு வந்துடும். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி ஐஜேஎல் எஃப்டிஎல் அப்படின்னு வரும். சரிங்களா, ஐஜேஎல் சிஇஎஃப். ஓகே, இங்கே வந்துட்டு ஐஜேஎல் எஃப்டிஎல் சிஆர் அப்படின்னு வரும். சரிங்களா, லாஸ்ட் இதில் எம்டபிள்யூ தான், இதுலேயும் வந்துட்டு எம்டபிள்யூ தான். ஓகே, ஸோ இங்கே விட்த் வந்துட்டு 1 4 5 6 7 9. அதே லோயர் கேஸ் லெட்டர்ஸ் அண்ட் நியூமரல்ஸுக்கு 1 2 3 4 5. ஓகே, ஸோ இது வந்துட்டு h/10. ஓகே, 5 6, ரைட்டா, h/10, ரைட்டுங்களா. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. லெட்டரிங் ஏக்கு h/10, லெட்டரிங் பிக்கு லெட்டரிங் ஏக்கு h/14, லெட்டரிங் பிக்கு h/10. ஓகே, இது ஞாபகம் வச்சுங்க. தென் இந்த ரேஷியோ, ஓகே, √2 2 × 1.5 √2னா வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும். இன்டூ 1.414 அப்படின்னு. அதே மாதிரி இந்த இன்க்ளைன்டு லெட்டர்ஸ், ஓகே, லைட்டாக அந்த சாய்வா எழுதுறோம்ல, இன்க்ளைன்டு லெட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன டிகிரியில் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் 15 டிகிரி டுவர்ட்ஸ் த ரைட் சைடு. ஸோ இன்க்ளைன் லெட்டர்ஸ் வந்துட்டு இதான் ரைட் சைடு. சரிங்களா, இந்த டைரக்ஷன் இதான் ரைட் சைடு. ஸோ இந்த சைடு வந்துட்டு 15 டிகிரி வந்துட்டு உங்களுக்கு சாஞ்சிருக்கணும். ஸோ 15 டிகிரி, ரைட்டா, இந்த மாதிரி சாஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்க்ளைன் லெட்டர் சாட்சி எழுதும் போது ஓகே 15 டிகிரி இருக்கணும். இல்லை அப்படின்னா எப்படி கேட்பாங்கன்னா இந்த இன்க்ளைன் லெட்டர்ஸ் வந்துட்டு ஹரிசான்டல்ல இருந்து, ஸோ இதான் வந்துட்டு ஹரிசான்டல்லேருந்து எவ்வளோ டிகிரி சாட்சி இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 15 டிகிரி டுவர்ட்ஸ் த ரைட் சைடு இன்க்ளினேஷன்னா இப்படி இருக்கும். இப்படி இருக்குன்னா 15 டிகிரி, இங்கேருந்து 15 டிகிரி, ரைட்டா, இதான் 15 டிகிரி, 15 டிகிரி, ரைட்டா, 15 டிகிரி. வெர்டிக்கல்லேருந்து 15 டிகிரி. அதே ஹரிசான்டல்லேருந்து கேட்டாங்கன்னா ஹரிசான்டல்லேருந்து 75 டிகிரி. ஓகேங்களா, ஹரிசான்டல்லேருந்து 75 டிகிரி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஆங்கிள் ஆஃப் 15 டிகிரி டுவர்ட்ஸ் த ரைட் சைடு, இது வந்துட்டு கேட்பாங்க. வேற ஒரு நிமிஷம்.
ஸோ இதில வேற எதுவும் இல்ல. சரிங்களா? ஆல்வேஸ் மெயின்டெயின் யூனிஃபார்ம் லெட்டரிங். In machine drawing, lettering should be never used. Lettering or marks appears legibly in the ஸோ இது ஒன்று தேவையில்ல. ஸோ அடுத்து இந்த லெட்டரிங் ஹைட் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஏபிக்கு. ஸோ அதில் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு லெட்டரிங் ஹைட். ஸோ இந்த H/14க்கு வந்துட்டு லெட்டரிங் ஹைட் ஆஃப் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகே, இது ஹைட் ஆஃப் லோயர் கேஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸ் வித்தவுட் ஸ்டெம் அண்ட் டெயில். ஸோ ஸ்பேசிங் பிட்வீன் டூ கேரக்டர்ஸ். ஸோ ரெண்டு கேரக்டர்ஸ், அதாவது எப்படி சொல்றது, இப்போ இப்போ பிஇ இந்த பிட்வீன்ல பி இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர், இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஸ்பேசிங் எப்படி இருக்கணும்? மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் பேஸ் லைன்ஸ். பேஸ் லைன்ஸ்னா வந்துட்டு இப்போ இப்படி எழுதுறோம் அப்படின்னா ஏ அப்படின்னு போடுறோம்ல, இதுதான் வந்துட்டு பேஸ் லைன். சரிங்களா? இப்போ இந்த லைனுக்கும் உள்ள எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் வந்துட்டு பேஸ் லைன். ஓகே, இதான் வந்துட்டு பேஸ் லைன். ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா மினிமம் ஸ்பேஸ் பிட்வீன் வேர்ட்ஸ். ஸோ இந்த மினிமமும் ஸ்பேசிங், இது ஒரு வேர்டு, இதுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது இங்கே திக்னஸ் ஆஃப் லைன்ஸ். திக்னஸ் ஆஃப் லைன்ஸ் வந்துட்டு எவ்வளோ திக்னஸ்ல இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. லைன்ஸ் தானே அது. திக்னஸ் ஆஃப் லைன்ஸ் வந்துட்டு எவ்வளோ திக்னஸ்ல இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஹைட் ஆஃப் கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு 14/4. ஓகேங்களா? இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1410 220 61. 1410 220 61. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா ஹைட் ஆஃப் கேபிட்டல் லெட்டர்ஸ், அடுத்தது ஹைட் ஆஃப் ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்பேசிங் பிட்வீன் கேரக்டர்ஸ், அடுத்தது மினிமம் ஸ்பேசிங் பிட்வீன் பேஸ் லைன்ஸ். சரிங்களா? மினிமம் ஸ்பேசிங் பிட்வீன் வேர்ட்ஸ், அடுத்தது திக்னஸ் ஆஃப் லைன். ஸோ 1410 220 611 இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த ரேஷியோ வந்துட்டு ஒவ்வொன்றதுக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். திக்னஸ் ஆஃப் லைன்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ திக்னஸ் ஆஃப் லைன்ஸ்னா 1/4 இருக்கிறதுலே வந்துட்டு கம்மி. லெட்டர் ஹைட் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு லெட்டரிங் ஹைட் எவ்வளோனா 14/4. ஓகே, ஸோ அதே மாதிரி ஹைட் ஆஃப் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் வந்துட்டு 10/14. ஓகேங்களா? 20/14 வந்துட்டு மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் பேஸ் லைன்ஸ், ரெண்டு லைனுக்குள்ளார ஸ்பேசிங். ஸோ மினிமம் ஸ்பேசிங் பிட்வீன் கேரக்டர்ஸ் வந்துட்டு 2/14. சரிங்களா? மினிமம் ஸ்பேசிங் பிட்வீன் வேர்ட்ஸ் 6/14. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அது ஆர்டரில் இந்த ரேஷியோ கொடுத்து இதை மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? எப்பயுமே கம்மியானது திக்னஸ் ஆஃப் லைன்ஸ் தான் வந்துட்டு கம்மி. ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ், அதான் மினிமம் ஸ்பேஸ் பிட்வீன் கேரக்டர்ஸ் 2/14. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் இருக்க ஸ்பேசிங், இதுதான் வந்துட்டு அடுத்தது வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திக்னஸ் ஆஃப் லைன்ஸ், ரெண்டு எழுத்துக்கு நடுவில் உள்ள ஸ்பேசிங், அடுத்தது ரெண்டு வார்த்தைனா என்னது 6/14. சரிங்களா? 6/14. ஸோ அடுத்தது ஹைட் ஆஃப் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஹைட் ஆஃப் லோயர் ஸ்ட்ரோக்கு, ஹைட் ஆஃப் கேபிட்டல் லெட்டர்ஸ், அடுத்தது மினிமம் ஸ்பேஸ் பிட்வீன் த லைன்ஸ் வந்துட்டு கடைசியாக வரும். ஓகேங்களா? கடைசியாக வந்துட்டு வரும். ஸோ இது வேல்யூ இன் மில்லிமீட்டர்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ 14/14 வந்துட்டு 1 உங்களுக்கு 1 × 2.5 இந்த ரேஷியோ நம்ம முன்னாடியே பார்த்தோம். 2.5 3.5 5 7 10 14 20 அப்படின்னு எழுதிருவீங்க. இதுக்கு லோயர் கேஸ் வந்துட்டு இங்கே வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லோயர் கேஸ் வந்துட்டு நம்ம எழுத மாட்டோம், அப்பர் கேஸ் தான் எழுதுவோம். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு தள்ளி வரும். ஸோ 10/14 இன்ட்டு என்ன ரேஷியோ வருதோ இன்ட்டு 3.5. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு நீங்கள் போட்டே போகணும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே 0.36 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 2/14. ஸோ 2/14 எவ்வளோ வருது? 1/7 அப்படின்னு வரும். ஸோ 1/7 இன்ட்டு 2.5. ஸோ 2.5 அப்படின்னு போட்டோம்னா வந்துட்டு 7 4 28. சரிங்களா? 7 4 28. ஓகேங்களா? ஸோ அப்போ 7 3 21. ஓகே, 3 அப்போ 0.3 மீதி 4 4னா 40. 7 6 40 வருதா? 40. அப்போ 7 6 42. ஸோ நியர்லி 3.5 வரும். அடுத்தது 5 வரும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 0.36. ஓகேங்களா? 0.36 இந்த மாதிரி தான். ரைட்டா? அந்த வேல்யூவை வந்துட்டு டிவைட் பண்ணிட்டு மேலே வந்துட்டு 2.5 இல்லைனா வந்துட்டு அதோட வந்துட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? இந்த வேல்யூ இப்போ 2/14 அப்படியே 2/14 டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு இந்த வேல்யூ. ஓகேங்களா? இன்ட்டு இந்த வேல்யூ அங்கே என்ன இருக்கோ, இப்போ இங்கே 2/14 போட்டு இப்போ இந்த வேல்யூ வேணுமா இன்ட்டு 5. ஓகே, ஸோ இப்போ 2/14 போட்டிங்கன்னா 1/7. ஓகேங்களா? இங்கே 2/14 1/7 வரும். இப்போ இங்கே 7 இருக்கு. இன்ட்டு 7 அப்படின்னா வந்துட்டு 7 இதுதான் வந்துட்டு ஆன்சர். அதாவது 1/7 இன்ட்டு 7னா 7 7 கேன்சல் ஆயிரும் 1. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு வேல்யூக்கும் வந்துட்டு நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஒவ்வொரு வேல்யூக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு போடணும். ஓகே, ஸோ இதே மாதிரியே தான் வந்துட்டு அடுத்ததில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 10/10 7/10 2/10 14/10 6/10 1/10 அதே தான்.
ஸோ அதே தான் சரிங்களா. இதில் வந்துட்டு h/10 அங்கே h/14 பார்த்தா இங்கே h/10. ஸோ இங்கே 10/10 அப்படியே போட்டோம். அடுத்தது 7/10 ரைட்டுங்களா. இருக்கறதுலே வந்துட்டு கம்மியாக வந்துட்டு திக்னஸ் ஆஃப் லைன்ஸ் இது 1/10. வேர்ட்ஸுக்கு ஸ்பேசிங் பிட்வீன் கேரக்டர்ஸ் 2 எழுத்துக்கு நடுவில் உள்ள இது 2/10. அடுத்தது 2 வேர்ட்ஸுக்கு நடுவில் உள்ள ஸ்பேசிங் 6/10. மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் பேஸ் லைன்ஸ் லைனுக்குள்ளது 14/10. இருக்கறதுலே அதிகம் வந்துட்டு அதுதான். ஓகே 10/7 2/10 10/7 2/14 6/1 ஓகேங்களா. 10/7 2/14 6/1 ஓகே. ஸோ இதுலேயும் அதே மாதிரியே தான் இங்கே ரிப்பீட் ஆகும் சரிங்களா. இங்கேயே வந்துட்டு அதே மாதிரியே தான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் இந்த டேபுலர் காலமில். ஓகே இந்த யூனிட்டில் வந்துட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன், அதை மட்டும் வந்துட்டு நோட் பண்ணிங்க. ஓகே இங்கே வந்துட்டு எழுதிடுறேன் நான். வெயிட் அ மினிட். ஓகே ஸோ கர்வ்டு லெட்டர்ஸ் சரிங்களா. கர்வ்டு லெட்டர்ஸ் வந்துட்டு ஸ்மூத் ஃப்ரீ ஹேண்ட் கர்வ் அப்படி தான் வந்துட்டு எழுதுவாங்க. ஸ்மூத் ஃப்ரீ ஹேண்ட் கர்வ். கர்வ்டு லெட்டர்ஸ் வந்துட்டு ஸ்மூத் ஃப்ரீ ஹேண்ட் கர்வ் அந்த மெத்தடில் வந்துட்டு உங்களுக்கு எழுதுவாங்க. ஒரு யூனிஃபார்ம் திக்னஸ் ஒரு நம்ம எழுதுகிறோம்ல எல்லா எழுத்தும், அதில் வந்துட்டு யூனிஃபார்ம் திக்னஸ் வந்துட்டு வேணும், ஒரே மாதிரியே வேணும் அப்படின்னா வந்துட்டு என்ன பென்சில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். கோனிக்கல் பாயிண்ட் பென்சில் ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது ரைட்டுங்களா. நோட் பண்ணிங்க 1 2ன்னு போட்டு வந்துட்டு நோட் பண்ணிங்க. வேற இந்த டேப்லர் காலம் இது பார்த்தோம்ல, இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு டெய்ல் ஆஃப் லோயர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஓகே இங்கே எழுதுறேன் ரைட்டுங்களா, இந்த இதுக்கு மேலே எழுதுறேன். ஸோ டெய்ல் ஆஃப் லோயர் கேஸ். டெய்ல் ஆஃப் லோயர் கேஸ்னால் இப்படி 2 லைன் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இப்போ ஜி போடுறோம் அப்படின்னா இப்போ இந்த ஜி இருக்குன்னு அப்படின்னா இந்த ஜியோட கீழே வருது இல்லை, அது என்ன லென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். அதையும் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே இதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. டெய்ல் ஆஃப் லோயர் கேஸ். டெய்ல் ஆஃப் லோயர் கேஸ் இந்த h/10க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3h/10 ஓகேங்களா. அதுவும் வந்துட்டு ஸ்டெம் ஆஃப் லோயர் கேஸ். ஸோ லோயர் கேஸோட ஸ்டெம் சரிங்களா. அதான் ஸ்டெம்னா மேலே போகும். ஓகே ஸோ அதுவும் வந்துட்டு 3h/10 ஓகே 3h/10 இங்கே இருக்கிற வேல்யூஸ் மாதிரி 3h/10. ஸோ அடுத்தது இந்த இதுக்கு வரலாம் ஓகேங்களா. இதுலேயும் வந்துட்டு அதே தான் என்னன்னா வந்துட்டு டெய்ல் ஆஃப் லோயர் கேஸ். டெய்ல் ஆஃப் லோயர் கேஸ் வந்துட்டு 4h/14. ஸ்டெம் ஆஃப் லோயர் கேஸ் அதே 4h/14. இது கேட்க வாய்ப்புகள் இருக்கு, இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு அதனால வந்துட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ஓகே வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குல. ஓகே ஸோ வேறு வந்துட்டு இதில் டெசிக்னேஷன் ஆஃப் லெட்டரிங் ஓகேங்களா. டெசிக்னேஷன் ஆஃப் லெட்டரிங். ஸோ லெட்டரிங் என்ன மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த டிசைன் இதில் இருக்கணும் லெட்டரிங் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க. ஸோ எந்த ஆர்டரில் வந்துட்டு சொல்லுவாங்க. டெசிக்னேஷன் ஆஃப் லெட்டரிங் என்ன ஆர்டரில் வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு லெட்டரிங்னா லெட்டரிங்னு சொல்லிடுவாங்க. லெட்டரிங் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான ஐஎஸ் கோடு ஓகேங்களா. ஐஎஸ் கோடு வந்துட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் டைப் ஆஃப் லெட்டரிங். ஓகே டைப் ஆஃப் லெட்டரிங் எவ்வளோ இன்க்ளைண்ட் ஆயிருக்கு அந்த லெட்டரிங். இன்க்ளினேஷன் ஆஃப் லெட்டரிங். ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன கைண்ட் ஆஃப் ஆல்பபெட்.
கைண்ட் ஆஃப் ஆல்பபெட். ஓகே, கைண்ட் ஆஃப் ஆல்பபெட். ஓகே, என்ன கைண்ட் ஆஃப் ஆல்பபெட் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. சாரி, கைண்ட் ஆஃப் ஆல்பபெட். ஸோ இதை கொஞ்சம் சின்னதா கைண்ட் ஆஃப் ஆல்பபெட். அடுத்தது வந்துட்டு நாமினல் சைஸ் ஆஃப் லெட்டரிங். ஓகே, நாமினல் சைஸ் ஆஃப் லெட்டரிங். ஓகே, நாமினல் சைஸ் என்ன இருக்கணுமோ. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஆர்டர். ஃபர்ஸ்ட் லெட்டரிங், அது லெட்டரிங்கா இல்லை என்னன்னு சொல்லுவாங்க. லெட்டரிங், ஐஎஸ் கோட், டைப் ஆஃப் லெட்டரிங், இன்க்ளினேஷன் ஆஃப் லெட்டரிங், கைண்ட் ஆஃப் ஆல்பபெட், நாமினல் சைஸ் ஆஃப் லெட்டரிங். ஸோ இப்போ இதில் என்னென்ன இது வந்து அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, லெட்டரிங் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த லெட்டரிங்னு சொல்லியிருக்காங்களா. லெட்டரிங் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு இதை டைமென்ஷனை வந்துட்டு லெட்டர் பண்ண போகிறோம், இல்லை சம்திங் வந்துட்டு எழுத போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த லெட்டரிங். சரிங்களா. அடுத்தது ஐஎஸ் கோட் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இருக்கிற ஐஎஸ் கோட் IS 9609. ஓகே, IS 9609 இதான் வந்துட்டு ஐஎஸ் கோட். டைப் ஆஃப் லெட்டரிங் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு டைப் தான் இருக்கு. ஒன்று வந்துட்டு ஏ, இன்னொன்று வந்துட்டு பி டைப். ஸோ ஏக்கு தான் வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம், H/14. ஸோ பி டைப்க்கு வந்துட்டு H/10. இதான் வந்துட்டு டைப் ஆஃப் லெட்டரிங். ஓகேங்களா, டைப் ஆஃப் லெட்டரிங். இன்க்ளினேஷன் ஆஃப் லெட்டரிங் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு ஒன்று வெர்டிக்கல். இன்க்ளினேஷன்னா வந்துட்டு ஒன்று வெர்டிக்கல் நேராக இருக்கும், ஆர் வெர்டிக்கல் ஆர் ஸ்லோப்டு. ஓகேங்களா, வெர்டிக்கல் ஆர் ஸ்லோப்டு இதான் வந்துட்டு இன்க்ளினேஷன். சரிங்களா, வெர்டிக்கல் ஆர் ஸ்லோப்டு. கைண்ட் ஆஃப் ஆல்பபெட் அப்படின்னா வந்துட்டு என்ன கைண்ட் ஆஃப் ஆல்பபெட், அதாவது வந்துட்டு எப்படி சொல்றது, ஆல்பபெட் வந்துட்டு சாரி, கைண்ட் ஆஃப் ஆல்பபெட்னா எப்படி சொல்றதுன்னா இந்த லாட்டினா, சிரிக்கா அந்த மாதிரி சொல்றேன். சரிங்களா, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இந்த லாட்டின், சிரிலிக், கிரீக் இதெல்லாம் வந்துட்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஆல்பபெட். ஓகே, ஸோ LCG அப்படிம்பாங்க. ஓகேங்களா, LCG இதான் வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஆல்பபெட். ஓகே, அடுத்தது நாமினல் சைஸ் ஆஃப் லெட்டரிங். லெட்டரிங் என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 5 mm இல்லைனா 3.5 mm. நம்ம இந்த H/10 அந்த இதில் பார்த்தோம்ல 2.5 mm அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஸோ இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா வந்துட்டு லெட்டரிங் ஐஎஸ் கோடு கொடுத்துட்டு வந்துட்டு டைப் ஆஃப் லெட்டரிங் அப்படின்னா வந்துட்டு பி. ஓகேங்களா, இப்போ இன்க்ளினேஷன் ஆஃப் லெட்டரிங் வெர்டிக்கல் இல்லைனா ஸ்லோப்டு, அப்போ வி வெர்டிக்கல் அப்படிங்கிறாங்க. லைன் ஆஃப் கைண்ட் ஆஃப் ஆல்பபெட் அப்படின்னா வந்துட்டு லாட்டின் BVL. ஓகேங்களா, BVL ரைட்டா, BVL. ஸோ இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு BVL 5 அப்படின்னு இருக்கு, 5 அப்படின்னு இருக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன முடிவு பண்ணிக்கணும், பி டைப், டைப் பி. ஓகேங்களா, டைப் பி, டைப் பி கமா வெர்டிக்கல் நேராக இருக்கணும், வெர்டிக்கல். ஓகேங்களா, அடுத்தது லாட்டின்ல வந்துட்டு லெட்டரிங் சைஸ் 5 mm. ஓகே, இப்போ வேற எது கொடுக்குறாங்க எப்படின்னா வந்துட்டு பிக்கு பதிலாக ஏ, கைண்ட் ஏ. ஓகேங்களா, கைண்ட் ஏ. எஸ்னா வந்துட்டு ஸ்லோப்டு. ஸோ இங்கே லாட்டின் இது கிரீக் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக கிரீக் அப்படிங்கிறாங்க. 3.5 mm, 3.5 mm அப்படின்னா வந்துட்டு டைப் ஏ கமா ஸ்லோப்டு, டைப் ஏ கமா ஸ்லோப்டு கமா கிரீக் கமா 3.5 mm. ஸோ 3.5 mm. ஸோ இதுதான் வந்துட்டு லெட்டரிங் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறது. சரிங்களா, ஸோ லெட்டரிங் மென்ஷன் பண்ணுறது வந்துட்டு இதுதான். ஓகே, வேறு இதில் முக்கியமானது ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்துட்டு இதுதான். ஓகேங்களா, பிஸ் இது பற்றிலாம் வந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ இந்த இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதாவது இந்த லெட்டரிங் ஸ்டைலில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்துட்டு இதுதான். ஓகேங்களா.